என்னுடைய பெயர் கே தரணிபதி, காஞ்சிபுரம். ஐயா வணக்கம் அவர்கள். முத்தலாக் என்ற கொள்கை இஸ்லாத்தில் உள்ளது. கணவனுக்கு மனைவி தேவையில்லை என்றால் அவளை துன்புறுத்தி உங்கள் ஜமாத் மூலம் 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் கணவனின் நடவடிக்கை மற்றும் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் மனைவியானவள் ஜமாத்தில் முறையிட்டு கணவனை 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து நடைபெற முறை உள்ளதா? அப்படி செய்தால் ஆண்கள் திருந்துவார்கள் என்று கருதுகிறேன். தங்களுடைய சிறப்பான விளக்கம் தேவை. நன்றி, வணக்கம். அது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முத்தலாக் என்று சொல்லி மனைவி விவாகரத்து செய்கிறீங்க, பெண்களுக்கு அந்த மாதிரி உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அது பெண்களுக்கு உரிமை இருக்குதா மட்டும்தான் அவர் கேட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த முத்தலாக்கு சம்பந்தமாக நீங்கள் சிலதை சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறாங்க. வாழும்போது கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் போகும், மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் போகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுலாம் பிடிக்கிற மேட்ரு கிடையாது. அதாவது உறவு தான் இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னா, ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணிடமிருந்து சில விஷயங்கள் இவனுக்கு தேவை, இவனிடமிருந்து சில விஷயங்கள் அவளுக்கு தேவை. இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து சேவை செய்து பணிவிடை செய்து உதவிகள் செய்து இப்படி அரவணைத்து செல்ற ஒரு உறவாக இருக்கும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கே நம்ம சேர்த்து வைக்கிற முடியாத நிலை ஏற்பட்டு போயிடும். பெரும்பாலும் சேர்ந்து இருந்துருவாங்க. ஒரு புருஷங்கார குடியாரனா இருக்கிறான், அந்த பொம்பளையால் வாழ முடியாது. அல்லது அந்த புருஷங்காரனுக்கு ஆண்மையே இல்லை, பேருக்கா புருஷன், கல்யாணம் கணவன் இருக்க முடியுமா? அப்போ அந்த பிரிக்க வேண்டிய நிலை தான் ஏற்படும். அல்ல ஒரு ஆம்பளை இருக்கான், அந்த பெண்ணு நடத்த கட்டுறவளா இருக்கிறா, இவனை புருஷனா வச்சுக்கிட்டே வேற மாதிரி போறேங்கிறா, வேணாண்டவன் சொல்லத்தான் செய்வான். அல்லது இப்படி பல விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால பெரும்பாலும் சேர்ந்து போயிட்டாலும் சில பேருக்கு மத்தியில் பிரச்சனை வரும். ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. தாய் பிள்ளைக்கு உள்ள எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாட்டாலும் தாய் தான், பிள்ளை தான். அது மாறாது. அது கடவுள் ஏற்படுத்தின உறவு, இது நம்ம ஏற்படுத்திக்கிற உறவு. அண்ணன் தம்பியில நம்மளா இவர் அண்ணனா வரணும், இவர் தம்பியா வரணும், நம்மளா தீர்மானம் பண்ணணும், இவர் தான் நமக்கு அப்பா வரணும், இவர் தான் நமக்கு அம்மா. நமக்கு ரோலே கிடையாது அதுல. அப்ப இறைவன் ஏற்படுத்திய உறவுகள் பிரிக்க முடியாதவை. மனிதனா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவெல்லாம் பிரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் பிரிஞ்சு போயிடும். அப்ப சேர்ந்து வாழும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ பிடிக்கலன்னு சொன்னா அதை ரத்து செய்யற உரிமை இருக்கணும். இல்லைன்னா நரக வேதனையே போயிடும். அப்ப இவனுடைய தேவைக்கு இவன் என்ன செய்வான், அவளுடைய தேவைக்கு அவன் என்ன செய்வான், இதை கவனிச்சு ஆகணும். உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே விவாகரத்து சட்டம் இருக்கிறது. நம்ம தலாக்குன்னு அரபில சொல்லிக்கிறோமே தவிர இந்தியாவில் விவாகரத்து இல்லையா? இந்து பெண்கள் இந்த ஆண்களுமே கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்க மாட்டாங்களா? வாங்கத்தான், டைவர்ஸ் வாங்கத்தான் செய்யறாங்க. உலக நாடுலாம் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாழ்வது கிடையாது. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த விவாகரத்து சேர்த்து வைக்குவதற்காக கொஞ்சம் லிபரலா சட்டங்களை வச்சிருக்கு. எப்படின்னு கேட்டா, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கலன்னு வைங்களேன், ஒரு தடவை விவாகரத்து செய்யலாம், செஞ்சிட்டாலும் மர சேர்ந்து கொள்ளலாம். கோர்ட்ல விவாகரத்து பண்ணா சேர முடியாது. நம்ம இஸ்லாமிய விவாகரத்தா இருந்தால் மனைவி பிடிக்கலையா, விவாகரத்து ஜமாத்தை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. செஞ்சு விட்டவுடனே 3 மாசத்துக்குள்ள நாங்க சேர்ந்துக்கிறோம். விவாகரத்து நடந்து போயிடும், சேர்ந்துக்கிறோம் செய்யலாம். அந்த 3 மாசம் வரைக்கும் விவாகரத்துக்கு பிந்தி இந்த மனைவி அவன் வீட்டில் தான் இருக்கணும், புருஷன் வீட்டில் இருக்கணும். விவாகரத்து கொடுத்த பிறகு 3 மாத காலம் அந்த மனைவி புருஷன் வீட்டில் இருக்கணும், அவன் தான் செலவு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அடிக்கடி பார்ப்பாங்களா, அந்த விவாகரத்து மாறிக்கணும். விவாகரத்து பண்ணி நீ அங்க போ நீங்க போன்னு சொன்னா சேர முடியாது. விவாகரத்தும் செய்து வேற சமுதாய மத விவாகரத்துல அப்படி கிடையாது. உலகத்துல எந்த நாட்டில் விவாகரத்தா இருந்தாலும் சரி, விவாகரத்துன்னு நீ அங்கிட்டு போ நீங்கிட்டு போன்றுவாங்க, அவ்வளவுதான். 2 பேரும் ஒட்ட முடியாது, வெட்டினதுதான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விவாகரத்து செய்த பிறகு நீங்கள் சேர்ந்து கொள்ள முடிந்தால் 3 மாசத்துக்குள்ள, 3 மாத விடாய்னு சொல்லப்படுது, ஒரு 3 மாசம் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்குள்ள என்ன செய்யுங்க, சேர்ந்துக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கணும். சரி, 3 மாசம் முடிஞ்சு போச்சு, அப்பவும் முடிஞ்சிடாது. அவங்க 2 பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணி சேரலாம். 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாமே சேர்ந்துக்கலாம். சும்மா சேர்ந்துக்கிற வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு சடங்கெல்லாம் கிடையாது. விவாகரத்து பண்ணியாச்சுல 3 மாசத்துக்குள்ள நம்ம ஜாலியாக இருப்போம்னு சேர்ந்துக்கலாம், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப ஒரு விவாகரத்து முடிஞ்சு விட்டது, புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. அப்ப விவாகரத்தும் செய்து புருஷன் பொண்டாட்டி ஆகணுங்கிறதுக்கு ஒரு தகப்பன் படுற அக்கறையை விட கூடுதல் அக்கறையோடு இஸ்லாமிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, விவாகரத்து பண்ணிவிட்டான், அதோட முடிஞ்சிருமான்னு கேட்டா
10 வருஷம் கழிச்சு கூட அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் பிடித்தால், இவனுக்கு அவளை பிடிச்சு அவளுக்கு இவனை பிடித்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் உணர்ந்தார்களே ஆனால் திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படி திருமணம் செய்தோ அல்லது 3 மாசத்துக்குள்ள சும்மாவோ சேர்ந்து கொண்டார்களே ஆனால் இப்படியே வாழ்ந்துகிட்டே வருவாங்க. ஒரு 6 மாசத்துலயோ 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ பஞ்சாயத்து வருது, மறுபடியும் எல்லாம் சேர்த்து வைக்க எல்லாம் முயற்சி பண்றாங்கன்னா இன்னொரு தடவை டைவர்ஷன் பண்ணலாம். அப்பவும் இதே மாதிரி வீட்டில் தான் இருக்கணும். முதல் டைவர்ஸ் பண்ணிட்டானா 2வது தடவை டைவர்ஸ் பண்றேன்னு காலையில சேர்த்துட்டு சாயந்தரம் டைவர்ஸ் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் பண்ற அளவுக்கு நிலைமை வரணும். அப்படி வந்து 2வது தடவை டைவர்ஸ் பண்ணிட்டானா இப்பவும் 3 மாச காலம் வீட்டில் தான் இருக்கணும். இவன் தான் செலவுலாம் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணாம 2 பேரும் சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கழிச்சுட்டா கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். இப்படியே சேர்ந்துக்கிட்டாங்க. மறுபடியும் 5 வருஷம் ஓடுது. இனிமே நமக்கு செட்டே ஆகாதுங்கிறான். அப்ப தலாக் சொல்றான்னு வைங்களேன், விவாகரத்து பண்றான்னு வைங்களேன், அப்பதான் 3வது தலாக் 3 தலாக் அதான் முடிஞ்சிருச்சு. அப்ப ஒரு விவாகரத்து என்று எல்லாரும் சொல்லும் பொழுது முறிக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்ற, 3 விவாகரத்துன்னு சொல்லி சேர்க்குது. முதல் விவாகரத்து பண்ணியா சேரத்துக்குள்ள வாசல திறந்து விட்டு வச்சிருக்குது. 2வது பண்ணிட்டியா நீ சேர்ந்துக்கங்குது. 3வது பண்ணிட்டு நான் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கலடா போடா இனிமே கிடையாது இப்படின்னு சொல்றது. இதான் 3 தலாக் என்பது. சில கிறுக்கு பயல் என்ன பண்றாங்க எங்க ஆட்கள்லயே, தலாக்கு 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 3 ஆச்சுங்கிற. எப்படி 3 ஆகும்? 3 தடவை சொன்னா 3 ஆயிருமா? 3 காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய கடையில் ஒரு ஆள் வேலைக்கு இருக்கிறாரு. அவரை நீக்கிறேன், வேலையை விட்டு நீக்கிறேன். நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன். எத்தனை தடவை நீக்கினேன்? ஒரு தடவை நீக்கி இருக்கிறேன். வார்த்தை தான் 3. தலாக்குன்னு நீக்கிறது என்னங்க? நீக்கி விட்டேன் 100 தடவை நான் சொன்னாலும் ஒன்னு நீக்கி இருக்கேன்னு அர்த்தம். கடையில் வேலை செய்யறாரு, உன்னை நீக்கி விட்டேன் உன்னை நீக்கி விட்டேன் உன்னை நீக்கி விட்டேன் 100 தடவை சொல்றேன். 100 நீக்குதல்ல இது? ஒரு தடவை நீக்கணும், திருப்பி திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அதுதான் நம்ம கிறுக்கு போய் எங்க சமுதாயத்தில் கிறுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, தலாக் 1 தலாக் 2 தலாக் 3 முடிஞ்சிருச்சு இல்லைங்கிறாங்க. முடியாது. விளங்கா முத்தலாக்குங்கிற 3 தலாக் இருக்கிறது. முத்தலாக் கிடையாது இஸ்லாத்துல. 3 காலகட்டத்தில் செய்ய வேண்டிய 3 தலாக் இருக்கிறது. அது சேர்த்து வைப்பதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிற பெண்களுக்கு உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலும் இல்லாத ஒரு நன்மை செய்யக்கூடிய அது தலாக் இருக்கிறது. முத்தலாக்கு கிடையாது. எல்லா உலகத்தில் ஒரு சட்டம்னா முத்தலாக்கு தான். கோர்ட்ல கொடுக்கறது முத்தலாக். என்னது? முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் கோர்ட்ல தலா விவாகரத்து கொடுத்தான்னு சொன்னா டோட்டல் முடிஞ்சிருச்சு. எங்கள்கிட்ட அது கிடையாது. விளங்காம செய்யறாங்க. அது நாங்க அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் கேள்விக்கு வருவோம். இப்ப அந்த விவாகரத்து பெண்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாங்கிற புஸ்தகத்துல டீட்டெயிலா விளக்கி இருக்கிறோம். அதை அவருக்கு கொடுத்துருவோம். பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கான்னு கேட்கிறார். இப்ப அதான் டாபிக். பெண்களுக்கு இருக்கிறது வேற மாதிரி. 3 தலாக்குன்னு கிடையாது, 1 தான் அவங்களுக்கு. பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலன்னா அந்த முடிவு லேசா எடுக்க மாட்டாங்க. ஆம்பளை எடுக்கிற மாதிரி பொம்பளை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கன்னி பெண்ணுக்கே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது ஒரு சமூக நிலையில நம்ம பாட்டு புருஷனை வெட்டி விட்டு அடுத்து என்ன செய்யணும் யோசிக்க மாட்டாங்களா? அப்ப எடுத்தார்களே ஆனால் அதுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் இருந்தா தான் எடுப்பாங்க. தக்க காரணம் இருந்தால் தான் எடுப்பாங்க. பெண்கள் இந்த மாதிரி புருஷனை பிடிக்கலன்னு சொன்னா ஜமாத் தலைவர்கிட்ட வந்து சொல்லணும், இந்த மாதிரி என் கணவர் எனக்கு பிடிக்கல. துருவிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த சில விஷயங்கள் ஆண்மை சம்பந்தப்பட்டதா இருக்கு. அந்த பெண்ணு சொல்ல வெக்கப்படுவாங்க. கோர்ட்ல போட்டு துருவி கேட்பாங்க வக்கீல். அது வெக்கப்பட்டு யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் அம்மா நபிகள் நாயகத்தில் வர்றாங்க. நபிகள் நாயகமே, என் கணவர் நல்லவர், நல்ல குணம் உள்ளவர், நல்ல வணக்க வழிபாடுகள்லாம் செய்யக்கூடிய நல்ல பக்திமான். இருந்தாலும் நான் அவரோடு சேர்ந்தால் வழி தவறிவிடுவேன் என்று பயப்படுகிறேன். அவரோடு நான் ஆள் நல்லவரா இருக்காரு, எனக்கு மேட்ச் ஆகல, நான் ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருவேன் பயப்படுகிறேன் அப்படின்னு ஒரு அம்மா முறையிடுறாங்க. அர்த்தம் விளங்கிருச்சு. ஆள் நல்லவரா இருக்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ அது இல்லை அவர்கிட்ட, அது அப்படி சொல்றாங்க, நான் வழி தவறி விடுவேன். அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு மகராக என்ன வாங்கினாய் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு தோட்டத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. தோட்டம், பெரிய ஒரு தோட்டத்தை எனக்கு மகரா கொடுத்துருக்கிறாரு. விவாகரத்து நீ கேட்கறதுனால தோட்டத்தை திருப்பி கொடுத்துரு. அவன் உன்னை வேணாங்கிற, நீ தான் வேணாங்கிற. நீ வேணான்னு சொல்றதுனால அவர் மகராக தருவதை நீ திருப்பி கொடுத்து விடுகிறாயா? கொடுத்து விடுறேன். அவரை கூப்பிடுறாங்க. தோட்டத்தை வாங்கிட்டு அவளை விட்டுட்டு போ, முடிச்சுக்கத. ரத்த நிக்காஹா, திருமணத்தை ரத்து செய்தார்கள். அவ்வளவுதான், திருமணம் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு 3 டைம்லாம் கிடையாது. இதோட என்ன செய்யலாம், 1 மாச காலம் அவளுக்கு இந்த கணவனிடமிருந்து ஏதாவது குழந்தை உண்டாக்கி இருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்.
உடனே கல்யாணம் பண்ணிடக்கூடாது. விவாகரத்து வாங்கிட்டு ஒரு மாசம் வரைக்கும் என்ன செய்யணும், வேற கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மாசம் முடிஞ்சு மென்சஸ் வந்துருச்சுன்னு சொன்னா குழந்தை இல்லைன்னு அர்த்தம், வரலன்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த மென்சஸ் வர்றதை வச்சு கணக்கு எடுத்து குழந்தை இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தை இருந்தால் பெற்று தான் கல்யாணம் பண்ணணும். விவாகரத்து வாங்கும் பொழுது இவ வயிற்றுல பிள்ளையா இருக்குன்னு வைங்க, ஒரு மாசத்துல தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா 9 மாசம் காத்திருக்கணும். பிள்ளைய பெற்றுட்டு தான் என்ன செய்யணும், ஒருத்தன் பிள்ளைய சுமந்துட்டு இன்னொரு பொண்டாட்டி இருக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்ன. இதான் இஸ்லாமிய சட்டம் பெண்களுக்கு இருக்கிறது. இப்படி விவாகரத்து நடந்து விட்டால் திரும்ப நம்ம சேர்ந்து கொள்ள 2 பேரும் ஆசைப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணான்னு முடிச்சாச்சுங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க, எது போய் சேர்ந்துக்கிறோமே அப்படின்னா சேர்ந்து கொள்ளலாம். இந்த விவாகரத்து பெண்களுக்கு இஸ்லாத்தில் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் இதை கோருவது இல்லை. எதனால தெரியாமல் இருக்குன்னு கேட்டால் அப்படி மெயின் செட் ஆயிடுறாங்க அவங்க. நம்ம விவாகரத்து என்ன செய்ய போகிறோம், பிள்ளை எல்லாம் இருக்குது, பிள்ளை குட்டிலாம் இல்லாதவங்கன்னா கூட வாங்கிடுவாங்க. பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது உங்களுக்குலாம் எதிர்காலம் இருக்கிறது, அது நமக்கு வேணாம், பேருக்காவது புருஷனை தொலைஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு அவங்களா போகிற காரணத்தினால யாரும் கேட்பதில்லை. இஸ்லாத்தில் இருக்கிறது, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற எங்க ஜமாத்துக்கு இந்த மாதிரி கேட்டு நிறைய மனுக்கள் வருகிறது, அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப விவாகரத்து என்பது ஆண்களுக்கு இருக்கிறது 3 சான்ஸ், பெண்களுக்கு ஒரே சான்ஸ். திருப்பி வாங்குற ஒரே சான்ஸ் என்ன, திருப்பி சேர்ற விஷயம் கிடையாது, முடிச்சிட வேண்டியது. தேவைப்பட்டால் கல்யாணம் பண்ணி எப்ப வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம், எவ்வளவு நாளைக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம். அப்ப பெண்களுக்கும் விவாகரத்து உரிமை இருக்குது. ஆனா அந்த விவாகரத்து உரிமை இல்லைன்னு சொன்னால் பயங்கர விளைவு ஏற்படும். ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும். ஏன் பொண்டாட்டி பிடிக்கலன்னு வைங்க, விவாகரத்து இல்லைன்னு சொன்னா கொன்னு விடுவாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டு வேற கல்யாணம் பண்ணணும்ல, இவரை வச்சுட்டு இப்படி பண்றது, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்றுவாங்க. பொம்பளைக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவ எவனோட சேர்ந்துட்டு வந்து காலி பண்ணிடுறான். அப்படி பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன் ஈஸியா ஆக்கியவங்க சட்டத்தை, பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கிற சொன்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணி போயிடுவாள்லவ, அவன் என் கள்ள காதலோடு சேர்ந்து புருஷனை கொள்ற. அப்ப பெண்களுக்கும் அவர் பிடிக்கல, இன்னொருத்தன் பிடிச்சிருந்தா அதை போய் சட்டப்படி பிரிஞ்சிட வேண்டியதானே. பிரிஞ்சா இவனுக்கும் வாழ்க்கை இருக்கு, அவளுக்கும் வாழ்க்கை கிடைச்சிருமே. இப்ப 3 பேர் ஜெயிலுக்கு போற வேண்டியது. இப்ப என்னாவது, அவனை உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டு இவனும் ஜெயிலுக்கு, இவளை யாரை விரும்புறான் அவனும் ஜெயிலுக்கு போற நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அதனால விவாகரத்துங்கிறது எளிமையா இருக்க வேண்டும். விவாகரத்து அவசியம் கண்டிப்பா, எல்லாருக்கும் இல்ல, யாரு சேர முடியாதுங்கிற அளவுக்கு வந்து விட்டார்களோ அவர்களுக்கு விவாகரத்து கொடுக்கலன்னு சொன்னா ஒருத்தர் காலி பண்ணிடுவாங்க. இது கதை இல்ல, கற்பனையில் நடக்குது நாட்டில். கற்பனையா சொல்லலை, இப்படிதான் நான் பேப்பரை தொடர்ந்து டெய்லி அது வருது. அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கொடுத்திருக்குது. இஸ்லாத்தினுடைய விவாகரத்து சட்டம் தான் சிறந்த சட்டம். விளங்காம பெரிய இஸ்லாத்தினுடைய காழ்ப்புணர்வுகள் அதை போய் என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க. பெண்களுக்கு கொடுமை பண்ற மாதிரி செய்யறாங்க. பெண்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரே சட்டம் இஸ்லாமிய விவாகரத்து சட்டம் தான்.